முதல் நாளிலேயே மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஒரு நெகட்டிவ் மெசேஜை கொடுத்துட்டாரு ஆர்என் ரவிக்கு அப்படின்னு எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க. முதல் வரவேற்பே எப்படி இருக்குதுன்றது தான். ஃபஸ்ட்டு ரிசப்ஷனே வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குன்னு. ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்னர் ஆர்என் ரவி இங்கிருந்து வெளியே போவதற்கு முன்பாக ஒரு நாள் சில நண்பர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை அசைன்மெண்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அசைன்மெண்ட் டெல்லி கொடுத்துருக்கிறது இப்படின்னு பொருள். என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டை விட மேற்கு வங்கத்துக்கு கடும் நெருக்கடியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் ஆர்என் ரவி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். என்னென்னா மேற்கு வங்கத்தில் மீண்டும் யார் ஆட்சிக்கு வருவார்னா அது தெரிஞ்ச விஷயந்தான். ரெண்டாவது கடைசி நேரம் இந்த கவர்னர் மாற்றத்துக்கு முன்பாக 1500 ரூபாய் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் பல மாநிலங்கள் கொடுக்குற மகளிர் உரிமை தொகை மாதிரி 1500 ரூபாய் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணலேன்னு அந்த அம்மா அறிவிச்சிட்டாங்க. 10ஆம் கிளாஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருப்பான்? ஒரு 280க்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுற எஸ்எல்சி பாஸ் பண்ணுற ஒருவருக்கு ஆணோ பெண்ணோ இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது ஓட்டு எப்படி இருக்கும்? மாதம் மாதம் ரொம்ப கொடுமை. அது ஒரு தனி டிபேட்டு. அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு என்ன நெருக்கடி கொடுத்து என்ன மாதிரி செய்ய போகிற ஆர்என் ரவி, இதுதான் புரியாத புதிர். ஆனால் என்ன கொடுமைன்னா என்ன பேசப்பட்டதுன்னா டெல்லியில் இப்போது 5 மாநில தேர்தலில் மேற்கு வங்கத்தை தவிர மற்ற 4 மாநிலங்களில் தேர்தல் நடக்கும். மேற்கு வங்கத்தை தவிர மேற்கு வங்கத்தில் கவர்னர் ஆட்சி தொடரும் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொன்ன வார்த்தை. எப்படின்னா அங்கே வந்து மீண்டும் வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா தொடர்ந்தால் பாஜகவை சுத்தமாக அடித்து ஓரம் கட்டிடுவாங்க. எப்படியாவது அந்த ஆட்சிக்கு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பாஜக விரும்புகிறது. அதை ஆர்என் ரவி செய்வார். இதுதான் தகவல். ஆனால் ஒரு பெரிய கெட்ட நேரம் பிரதமர் மோடிக்கு. உலகளாவிய பிரச்சனை இப்போ கேஸ் தட்டுப்பாடு, அடுத்து பெட்ரோல் டீசல். அந்த பிரச்சனை வெளிவந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மேற்காசிய போர், இந்த தட்டுப்பாடெல்லாம் வந்த நேரத்தில் டொமஸ்டிக் சிலிண்டர் வீட்டுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டருக்கு 60 ரூபாய், வணிகத்துக்கு பயன்படுத்துக்கு 100 ரூபாய்க்கு மேலே உயர்த்திட்டார்.